விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? பொதுவா இந்த காலம் உங்களுக்கு யோகமான காலம். அது முதல்ல சொல்லிடுறேன். உங்களுடைய கர்ம வினைக்கு ஏற்ப உங்களுக்கு கிடைக்கின்ற பலன்களில் பின்னடைவு இருக்கலாம், இல்ல ஆதாயம் அதிகமாக கூட இருக்கலாம். இங்க இது ஒரு நல்ல நேரம் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு எனக்கு. இப்ப இந்த நேரத்தில் கூட ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கவில்லை என்றால் வேறு எந்த நேரத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கணும் பார்க்கணும். சரி, முதன்மையாக சந்திரனை பார்த்துடுவோம். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை சந்திரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். கையில பணப்புழக்கம் இருக்கும், பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும், சமூகத்தில் உங்களுக்கு ஒரு தனி அந்தஸ்து ஏற்படும். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு அற்புதமான நாட்களாக இருக்கும். புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மாலை வரை பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்து வெளியூர் பயணம், தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத செலவு, இப்படியெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை மாலை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஏற்ற சந்தோஷமான நாளாக இருக்கும். எதை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ, எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நிம்மதியும் கிடைக்கும். அதே நேரத்தில் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவது உங்களுக்கு நன்மை உண்டாகும். இப்ப என்ன ஒரு நல்ல காலம் என்று சொன்ன பாருங்க. அது நல்ல காரணமே பாக்கிய ஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது. அந்த குரு உச்சமாக சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு யாரு குருன்னு பார்த்தீங்கன்னா தன குடும்பாதிபதியே உங்களுக்கு குருதாக. குடும்பாதிபதி குருதான் உங்களுக்கு, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. 5ஆம் இடத்து அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி குருதான். அத்தகைய குரு பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு யோக பலன்களை வழங்குகிறார். பொதுவாக 9ஆம் இடத்தில் குரு சஞ்சரிப்பது யோகம். அந்த 9ஆம் இடத்து குரு என்ன செய்வார்னா அவர் தன்னுடைய 5ஆம் பார்வை முதன்மையாக உங்கள் ராசிக்கு கொடுக்கிறார். அப்ப இத்தனை நாளும் உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் கூட இந்த நேரத்தில் கொஞ்சம் ஆச்சரியமாக பார்த்திடக்கூடிய நிலை உண்டாகும். எப்பொழுது குரு பார்வை ஒரு ராசிக்கு கிடைக்கிறதோ அந்த காலகட்டத்தில் அந்த ராசினருக்கு யோக பலன்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அவையெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். செல்வாக்கு, அந்தஸ்து, புகழ், நிம்மதி எல்லாமும் கிடைக்க ஆரம்பிக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமணம் நடந்தேறும், புரியுங்களா? ஒரு புதுசா வீடு வாங்க முடியும், புதிய தொழில் தொடங்க முடியும், அரசியலில் வெற்றி பெற முடியும். எல்லா விதமான செல்வாக்கு, பட்டம், பதவி, அந்தஸ்து என்பதெல்லாம் குரு பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைக்கின்ற போது கிடைக்கும். 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 5ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனியினையும் குரு பார்க்கிறார். அப்போ பிள்ளைகள் நலனில்